பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, மலைகள் எல்லாம் வழிகளாகும். ஆதார வசனம் ஏசாயா 49:11. என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். புதிய பாதை, புதிய வாழ்வு பெறப்போகிறவர்களே. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த போது எகிப்தியர்கள் என்ன வேலை கொடுத்தார்களோ அதை மாத்திரம் செய்தார்கள், என்ன ஆகாரம் கொடுத்தார்களோ அதை மட்டும் உண்டார்கள். ஒரு அடி முன்னையோ பின்னையோ எடுத்து வைக்க முடியாது. எல்லாமே அவர்களுக்கு மலைகள் போல தடுப்பதாக இருந்தது. ஆபிரகாம் காலத்திலேயே கர்த்தர் ஆபிரகாமோடு சொன்னது, உடன்படிக்கை பண்ணினது நிறைவேறப் போகிறது. இது எப்போது முடியும் என்பது இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியாது. கர்த்தர் சகலத்தையும் அறிவார். அவர் அடைத்த அடைப்பு. ஆகவேதான் என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன் என்றார். வனாந்தரத்திலே எங்கே போகிறோம் என்று தெரியாமல் நடப்பது போல அவர்களுடைய வாழ்வு பாதை இருந்தது. இரண்டையும் கர்த்தரே சரி பண்ணினார். அவரே இறங்கி வந்து மோசேயும் ஆரோனையும் அழைத்து இந்த மலைகளையே வழிகளாக்கி கொடுத்து புறப்பட வைத்தார். இருதயம் கடினப்பட்ட பார்வோன் 10 வாதைகளால் அலக்களிக்கப்பட்டு, சரி நீங்கள் புறப்படுங்கள் என்று ராத்திரியிலேயே பார்வோன் இவர்களை இருவரை அழைத்து, மோசேயும் ஆரோனையும் அழைத்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றார். துரத்தி விட்டான். முடியாது என்று தடுத்த அந்த மலை துரத்தி விட்டான். அந்த மலையே வழிகளானது. 430 வருடம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகளெல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. யாத்ராகம் 12:31-41 வரை. இந்த மலையை ஒரு வினாடியில் கர்த்தரால் இந்த பர்வதங்களை, பார்வோனை அவன் சேனையின் சடுதியாய் பேர்க்க முடியும், புரட்டி போடவும் முடியும், யோபு 9:5 சொன்னபடி. ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. 10 வாதைகளால் அவர்கள் வழிபட்ட தேவைகள் ஒன்றுமில்லை என்பதை அறியவும், கர்த்தரே மெய்யான மகாதேவன் என்பதை அறியவும் வைத்து அவனே புறப்பட வைக்கும்படி வைத்தார். பின் காலத்தில் இதே இஸ்ரவேலர்கள் பாபிலோனில் 70 வருடங்கள் அடிமைப்பட்டு வைத்திருந்தார். தானியேல் இந்த காலத்தை கணக்கிட்டு 70 வருடங்கள் முடிந்ததை வைத்து 21 நாட்கள் உபவாச ஜெபம் செய்தார். ஏன்னா தானியேல் பாபிலோனில் இருக்கிறார். இதற்கு முன்னமே அர்தசஷ்டா, தரியு, கோரேசு மன்னர்கள் பாபிலோனை ஆண்டபோது அவர்களே எஸ்ரா தலைமையில், நெகேமியா தலைமையில், செருபாபேல் தலைமையில் பொன், பொருள் மற்றும் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொள்ளையாடி கொண்டு வந்த அத்தனை ஆராதனை பணிமுட்டு சாமான்களையும் கொடுத்து பல உதவிகள் செய்து யூதர்களை, அங்கிருந்த பாபிலோனில் இருந்த யூதர்களை இவர்களோடு அனுப்பி வைத்தனர். எருசலேமுக்கு தேவாலயத்தை மறுபடியும் கட்டவும், அலங்கம் கட்டவும், பட்டணம் மறுபடியும் சீரமைக்கவும் அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆம், அந்த மலைகளெல்லாம் வழிகளாக்கப்பட்டது, பாதை உயர்த்தப்பட்டது. மக்களே, பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து இன்று வரை தேவனுடைய மக்களை பிரத்தியார் ஆளுகை செய்யவோ கொடுமைப்படுத்தவோ அனுமதிக்க மாட்டார். என் மக்களை உங்களிடம் விட்டு வைத்தேன், நீங்கள் எப்படி இவர்களை அடிமையாக வைப்பீர்கள் என்பது போல அவர்களை தண்டித்து விசாரித்து வருகிறார். எங்களை அடிமைகளாக நடத்துகிறார்களே, கிடைக்க வேண்டிய வருமானம், சம்பளம் கிடைக்கவில்லையே என்று அங்கலாய்ப்பு படுகிறவர்களே, உங்களை இங்கே இப்படி வைத்தது தொழில் கற்றுக்கொள்வதற்காகவே. இவர்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய முறையான ரெவின்யூ, சம்பளம், வருமானம் கொடாமல் இருக்கலாம். கர்த்தர் இந்த மலைகளையே வழிகளாக்கி பாதையை உயர்த்தி இதில் கற்றுக்கொண்டதை வைத்து சொந்தமாக தொழில் தொடங்க வைப்பார். பல பேரை இந்த மலைகள், நீங்கள் போய்விடாதீர்கள், நீங்கள் கேட்கும் சம்பளத்தை தருகிறோம் என்று உடன்படிக்கை செய்ய வைப்பார். அதற்குத்தான் இந்த செய்தி என்று கேட்க வைக்கிறார். உங்களுக்கு கற்றுக் கொடுக்க அவரே வைத்த மலையாக இருந்தாலும் சரி, எதிரி வைத்த மலையாக இருந்தாலும் சரி, நீங்களே உங்களது அஜாக்கிரதையினால் உண்டாக்கப்பட்ட மலையாக இருந்தாலும் சரி, அதாவது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவைகளை சரியான காலத்தில் கற்றுக் கொடுக்காமலும் அவர்களை சரியானபடி தண்டித்து வளர்க்க தவறியதாலும் இப்போது அவர்கள் மலைகளாக, பிரச்சனைகளாக நிற்கிறார். அது எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நானே வழியாக இருப்பதால் அவைகளை, இந்த மலைகளை உடைத்து உரு தெரியாமல் ஆக்கி வழிகளாக்கி தருவேன் என்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது, நன்றி தகப்பனே, அப்படியே ஆகட்டும், ஆமேன் என்று மறுமொழி கொடுத்துவிட்டு இனி எடுத்து வைக்க ஒரு ஸ்டெப்பும் தேவ ஆவியான உணர்த்துதலின்படி எடுத்து வையுங்கள். காலம் குறுகினது.
காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நாளையிலிருந்து ஆரம்பிக்கிறேன் என்று இல்லாமல் இன்றே அனுகிரக காலம், இன்றே இரட்சணிய நாள், இன்றே அதிகாலம் எழுதி செவியுங்கள். ஸ்தோத்திரம் துதி செலுத்துங்கள். முறையாக வேதம் வீட்டில் வாசிக்க இந்த மலைகள் சரிந்து விழுவதை நீங்கள் காணலாம். என்னென்ன பிரச்சனைகள் மலைகளாக உங்களுக்கு தெரிகிறதோ அவைகள் வீட்டுக்குள் வேதம் வாசிக்க நீங்கள் துதிக்க ஸ்தோத்திரிக்க அவைகள் காணாமல் போய்விடும். மண்டியிட்டு உள்ளத்தை ஊற்றி ஜெபியுங்கள். உங்கள் மனம் உங்களிடம் சொல்ல வேண்டும், நீ கர்த்தரோடு நடக்கிறாய் என்று. வேறு எந்த சாட்சி இல்லாவிட்டால் இந்த மனசாட்சி ஒன்றே போதும். பிரமிக்கத்தக்க வகையில் மலைகளை விலகி ஆச்சரியமான பாதை கிடைக்கும். பிடித்து கொள்ளுங்கள். இதுவே புத்திசாலித்தனம். யாக்கோபு புறப்பட்டு மாமனார் வீட்டிலிருந்து 2 மனைவிகள், அவருடைய ஊழியக்காரிகள், பிள்ளைகள், ஆடு மாடு ஓட்டிக்கொண்டு அவனுக்கு தெரியாமையே வந்து விடுகிறான் மாமனாருக்கு, லாபானு. ஆனால் அந்த மலையான லாபான் துரத்தி கொண்டு வருகிறான். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? லாபானுடைய சொப்பனத்திலே தோன்றி, நீ போ, உன் பிள்ளைகளை பார், முத்தமிடு, ஆனால் அவனுடைய நலம் ஒன்று புலம் என்று பேசக்கூடாது என்று எச்சரிக்கைத்தான். அவனே சொல்லுகிறார், உன்னுடைய தேவன் என்னை எச்சரித்தார், ஆகையால் நான் ஒன்று செய்ய முடியாது. இப்படித்தான் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ, எதிராக செயல்பட வேண்டும் என்று இருக்கிறார்களோ, அவர்கள் எந்த வழியிலும் கர்த்தர் எச்சரிப்பார், பயம் உண்டாக்குவார். அடிமனத்தில் அவர்களுக்கு ஒரு பயம் பிடிக்கும். உங்கள் எல்லை விட்டு ஓடி போவார்கள். எப்பொழுது நீங்கள் அவரை வீட்டில் துதிக்கும் பொழுது, ஸ்தோத்திரிக்கும் பொழுது, வேத வசனங்களை வாய் விட்டு முறையாக வாசிக்க வேண்டும். தினந்தோறும் வாசிக்க வேண்டும். எல்லா காரியத்துக்கும் நேரம் ஒதுக்கிறீர்கள், அதுக்கு மட்டும் ஏன் நேரம் கொடுக்க மாட்டேன் என்கிறீர்கள்? ஏனென்றால் அதைத்தான் தடுத்து வைத்திருக்கிறான் பிசாசு. அதை செய்துவிட்டால் நீங்கள் முன்னேறி விடுவீர்கள். இந்த மலைகள் எல்லாம் பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். அதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிசாசின் தந்திரத்தை அறியாதொரு அல்லவே என்று வேதம் சொல்கிறது. அவருடைய தந்திரத்தை நாம் அறிய வேண்டும். ஜெபிக்க விடமாட்டான், துதிக்க விடமாட்டான், ஸ்தோத்திரம் சொல்ல விடமாட்டான், வேதம் வாசிக்க விடமாட்டான். அதையும் மீறி நீங்கள் செய்த வேண்டும். பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும், வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மலைகள் எல்லாம் காணாமல் போயிடும், பனி போல உருகி போய்விடும். ஒன்றொன்று உங்களுக்கு குறுக்கே வந்து நிற்காது. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, உங்களுக்கு முன் பர்வதங்கள் மெழுகு போல உருகியே போகும் என்று வாசித்தோம். மின்னலுக்கும் பாதையை வகுத்து கொடுத்தவர் நீர் அல்லவா? அடியானுக்கு செய்து என் கண்களை உமக்கு நேராக நன்றியோடு உயர்த்தப் போகிற தயவிற்காக ஸ்தோத்திரம். மகிமை உமக்கே தகப்பனே, இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, என் கண்களுக்கு முன் மலையை வைத்து பார்க்க மாட்டேன், பிரச்சனையை வைத்து பார்க்க மாட்டேன். என் கர்த்தரின் வல்ல செயல்களை வைத்து நோக்கி ஆராதிப்பேன். எத்தனை மலைகள் இருந்தாலும் அவைகள் தவிடுபடியாகி புதிய பாதை, புதிய வெளிச்சம் எனக்கு உண்டாகும். அதிலே மகிழ்ச்சியாக நடப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.